ரொம்ப பிடிச்ச சிக்கன் 65 தான் செய்ய போறோம். ஒன்னு வந்து நார்மல் 65, இன்னொன்னு வந்து கிரீன் 65. நெக்ஸ்ட் 1 வீக்குக்கு குக்கிங்க்கு லீவ் விட்டாச்சு. சோ அதனால தான் எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் சிக்கன் 65 செஞ்சோம். லேடிஸ்க்கு குக்கிங்க்கு லீவ்னா அது ஒரே வீடு தான், அம்மா வீடு தான். சிக்கன் எப்படி செஞ்சாலும் சாப்பிடுவோம். சோ அதனால ரெசிபி இட்டானாலும் ஃப்ளாப் ஆனாலும் பிரச்சனை இல்ல, ஃபுல்லா காலி ஆயிடும். லாஸ்ட் ஒரு வருஷமா நான் சமைக்கல, அதுக்கு ஒரு வருஷத்துக்கு பின்னாடி தான் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணது. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆச்சு. சின்ன ஒரு மிஸ்டேக்கால ஆயில் ஃப்ரை பண்ணும்போது மசாலா தனியா சிக்கன் தனியா வந்துருச்சு. அதோட கிரீன் 65 டாட்டா காமிச்சாச்சு. பட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு ஞாபகம் வந்துச்சு, சரி ட்ரை பண்ணி பாப்போம் தான் ட்ரை பண்ணோம். என் ஹஸ்பண்டுக்கு என் மேல அவ்வளோ நம்பிக்கை, அதனால நார்மல் 65 கொஞ்சம் ரெடி பண்ணாரு. ஊருக்கு வேற கிளம்புறோம், இந்த புதினா கொத்தமல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் இந்த 65 ட்ரை பண்ணோம். நார்மலா இருக்கும்போது எத்தனை டைம் இந்த புதினா கொத்தமல்லி வேஸ்ட் பண்ணிருக்கேன். பட் ஊருக்கு போகும்போது பொறுப்பா இருக்கணும்னு ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற மொத்த கொத்தமல்லி புதினாவை போட்டு அரைச்சிட்டேன். மேரினேட் பண்ணும்போது தான் பார்த்தா வேஸ்டா போயிடணும், மொத்த புதினா கொத்தமல்லி அரைச்சிட்டு இருக்கேன். 4 பீஸ் கறிக்கு 4 குண்டா மசாலாவை அரைச்சிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கார்ன்ஃபிளவர் எல்லாம் போட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன். இன்னைக்கு வேற நான் ரொம்ப பிஸியா, சோ அதனால ஒரே டைம்ல ரெண்டுத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அவசரத்துல செய்யற சமையல் தான் சூப்பரா இருக்கும்னு சொல்ற மாதிரி தான் கிரீன் 65 அடிப்போலி.